வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம வாட்டர் லில்லிஸை நம்ம வளர்த்தும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும், மெயினாக பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், அது எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட பிளான்டிங் வீடியோஸோட லிங்க் நான் கொடுக்கவும் செய்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பூவடோல் வாட்டர் லில்லி தான். இது ஒரு மல்டிபெட்டல் வெரைட்டி. எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா மல்டிபெட்டல் வெரைட்டிஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நார்மல் சிங்கிள் பெட்டல்ஸை விட. இது இப்போ இதோட இனிஷியல் ஸ்டேஜ் தான். அதனால தான் இதோட ஃப்ளவர் உங்களுக்கு சின்னதாக இருக்குது. இது இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி இருந்தாலும் இது பிளான்ட் மெச்சூர் ஆகலாம். பிளான்ட் மெச்சூர் ஆகின பிறகு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே பெரிய சைஸான ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட இந்த பூவடோல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக்காக 2-3 விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா, வாட்டர் லில்லிஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ட்ராபிக்கல், ஹார்டி அப்படின்லாம் இருக்குது. தட் மீன் டெய்லி நம்மளுக்கு 1-2 ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட லீஃப் இந்த மாதிரி தின்னாக இருக்கும். லீஃபோட ஷேப்பும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஹார்டி வாட்டர் லில்லி. இதோட லீஃப் நல்லா கட்டியாக இருக்கும் பாருங்கள். இது அவ்வளோ சீக்கிரம் வாடாது. இது இப்போ ஃப்ளவர் இன்றைக்கி மலர்ந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஜஸ்ட் 3 o'clock தான் ஆகுது. பட் ஆனால் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் காட்ட முடியல. நான் உங்களுக்கு இதோட ஃப்ளவர் பிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு எட்டு பாருங்கள். ஃப்ளவரே டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும், கண்டுபிடிக்கவே முடியும். பார்த்த உடனே தெரியும். லீஃப் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹார்டி வாட்டர் லில்லிஸ் நம்மளுக்கு 4 நாள் வரைக்குமே மலரும். தட் மீன் இது இப்போ க்ளோஸ் ஆகி நாளைக்கு மார்னிங் திரும்பவும் மலரும். இதுக்கு எப்போவுமே ரைசோம்ஸ் தான் இருக்கும், டியூபர்ஸ் வராது. ரைசோம்ஸ் இருக்கும், நீளமாக இருக்கும். இதோட அந்த டியூபர் மாதிரி இருக்கிற அந்த பல்பு, அதை நம்ம ரைசோம்ஸ் சொல்லுவோம். இதே வாட்டர் லில்லிஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக உருண்டையாக இருக்கும். ட்ராபிக்கல் வாட்டர் லில்லிஸுக்கு சின்னதாக உருண்டையாக இருக்கும். ஸோ இதோட ப்ரொபகேஷன் மெயினாக ஹார்டி வாட்டர் லில்லிஸில் லீஃப் ப்ரொபகேஷன் எல்லாம் இருக்காது. ரைசோமில் இருந்தால் இது ப்ரொபகேட் ஆகும். நம்ம ஒரு சைடில் பிளான்டிங் பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகி வளரும் ஹார்டி வாட்டர் லில்லிஸில். அதே மாதிரி டெய்லி ஃப்ளவர் இருக்காது, அப்பப்போ தான் ஃப்ளவர் இருக்கும். இது பெரிய ஸ்பேஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இது டைரக்ட் பாட்டிங்லேயே நம்ம செய்யணும், பாட்டிங் பாட்டில் செய்ய முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட வாட்டர் லில்லியோட டியூபர். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதா அப்படின்னு தெரியல, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சைஸ் தான் இருக்கும். இது இப்போ என் கையில் இருக்கிறனால நான் பெருசாக ஜூம் பண்ணனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. மற்றபடி இது இந்த சைஸ் தான் இருக்கும். நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட டியூபர். ஸோ இதோட சென்டர் போர்ஷனில் இருந்து நமக்கு ஸ்ப்ரவுட் வரும். வாட்டர் லில்லியை பொறுத்த வரைக்குமே இதோட டியூபர் சைஸில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கிடையாது. சில நேரம் 2 ஸ்ப்ரவுட் இருக்கும். அந்த ஸ்ப்ரவுட்டில் தான் நம்மளுக்கு இதோட அந்த குவாலிட்டி தெரியும். சிங்கிள் ஸ்ப்ரவுட் இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நம்ம வாட்டர் லில்லி டியூபர்ஸை தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ சில நேரம் சில வாட்டர் லில்லிஸுக்கெல்லாம் 30,000 வரைக்குமே ரேட் இருக்கும். ஆனால் அதோட டியூபர்ஸ் சில நேரம் இதை விட சின்னதாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் டியூபர் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாட்டஸுக்கு தான் நம்மளோட அந்த டியூபர் சைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ். வாட்டர் லில்லியை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது. வாட்டர் லில்லியோட டியூபர் சின்னதாக தான் இருக்கும். இதோட கால்வாசி இருக்கிற மாதிரி டியூபர் கூட நம்மளுக்கு நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் தரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் டியூபர் ப்ரொபகேஷனுங்கிறது. இதுக்கு மேலே நம்ம இது எப்படி பிளான்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டியூபர் ப்ரொபகேஷனை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம டியூபர்ஸை தண்ணியில் போட்டு வெயிலில் வச்சிடுறோம். வெயில் வைக்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஆகுது, லீஃப் வருதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ரூட் வந்த பிறகு அதை பிளான்டிங் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு வெயிலில் வச்சுட்டு எதுவுமே லீஃப் வரல அப்படிங்கிற பட்சத்தில் சில நேரம் விண்டரில் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டியூபர்ஸை எடுத்து ஒரு பாட்டிலில் தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வீட்டில் இன்டெரக்டாக சன்லைட் கிடைக்கிற இடம், தட் மீன் டேரெக்டாக வெயில் வராத இடம், அந்த மாதிரி வீட்டு ரூம் டெம்பரேச்சரில் நம்ம கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது 3 days ஒன்ஸ் தண்ணி மாற்ற மறந்துடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த லீஃப் வரும், ரூட் வரும். அதுக்கப்புறம் 2 நாள் நம்ம தண்ணியில் போட்டு வெயிலில் காட்டிட்டு நம்ம பிளான்டிங் பண்ணிக்கலாம். அதுவும் பிளான்டிங் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய
வேண்டிய விஷயம். இது இப்போ வந்து எனக்கு நான் டப்பில் போட்டிருந்தனால லாங்காக வந்து லீஃப் இருக்குது. இல்லைனா இதோட லீஃப் வந்து சின்னதாக தான் இந்த சைஸில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த லீஃப் லெவலுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். லீஃப் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இன்க்ரீஸ் பண்ணி டப்பை வந்து ஃபில் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி தான் டியூபர் வளர்க்கணும். நிறைய பேர் இது வளர்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி பிளான்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இதோட இந்த ஸ்ப்ரவுட் வர போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் வந்து மண்ணுக்கு வெளியில் தெரியணும். நீங்கள் பிளான்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் இது ஃபுல்லாக அப்படி மூடுற மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல இருந்தால் க்ரோத் வரும். ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி இருக்கணும் உங்களுக்கு. மண்ணை வந்து இப்போ என்னோடய ஃபிங்கர் கவர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். தட் மீன் இந்த 1/3 இங்கே வரைக்கும் மண் போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற 1/3 வெளியில் தெரிகிற மாதிரி மட்டும் நீங்கள் இந்த டியூபர்ஸை பிளானிங் பண்ணணும். கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து மண் இருந்தால் போதும். இந்த போர்ஷன் வந்து என்னோடய தம் ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, அதில் தெரிகிற மாதிரி பிளான்டிங் பண்ணுங்கள். ஸோ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து க்ரோத் வரும். உள்ளே ஆழமாக இறக்கி வச்சுட்டிங்கன்னா இது வளராது. லீஃப் லெவலுக்கு மேலே ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் வளராது. ஸோ இதுதான் வந்து டியூபர் ப்ரொபகேஷனில் மெயின் விஷயம். அழுகி போகிறதுக்கான காரணம் வாட்டர் லெவல் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாதது, அப்புறம் வந்து ரொம்ப ஆழமாக இறக்கி வைக்கிறது, இல்லைனா மண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, இல்லைனா போர் வாட்டர் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் டியூபர்ஸை பிளான்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லீஃப் ப்ரொபகேஷனில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து சென்டரில் ஒரு நோடு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி விவிபேரஸ் வாட்டர் லில்லிக்கு சென்டரில் ஒரு நோடு இருக்கும். இந்த மாதிரி லீஃபை வந்து நம்ம கட் பண்ணி கமத்தி போடும்போது நம்மளுக்கு வந்து இதிலிருந்து பிளான்ட் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த மாதிரி க்ரோ ஆகிற ஒரு பிளான்ட்டை காமிக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நான் இப்படி கமத்தி போட்டு வச்சுருந்த ஒரு லீஃப் தான். இது ரூபி அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோடது. பாருங்கள், இந்த சென்டரில் இருந்து இப்படி வந்து நம்மளுக்கு பிளான்ட் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா பெருசாக வளரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பிளான்ட் பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல ரூட்டெல்லாம் வரும்போது நம்ம வந்து இதை வந்து மண்ணில் இறக்கி வச்சு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இதுதான் வந்து நல்ல லீஃப்லேருந்து நல்ல செடி வந்து டெவலப் ஆன ஒரு பிளான்ட் இது. இப்போ நல்லா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த லீஃப் அழுக ஆரம்பிச்சிருக்கும். இதில் பாருங்கள், நல்ல ரூட் வந்து அப்படியே நல்லா லெங்க்த்தாக வளர்ந்துருக்கும். இப்போ இதை வந்து எப்படி பிளான்டிங் பண்ணுறது உங்களுக்கு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், நல்ல லீஃப்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லீஃப் இந்த சுற்றிலுமே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கிள்ளி எடுக்கணும். பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன். ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே வரும். ஒரு கையில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த சுற்றிலுமே இருந்த லீஃப் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து வேர் உங்களுக்கு நல்லா லெங்க்த்தாக கிடைக்கும். அதே மாதிரி லீஃப் இருக்கும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் தலைக்கீழாக நிற்கிற மாதிரி, லீஃப் வர பொசிஷனுக்கே ரூட் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அது நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. நம்ம வந்து இதை வந்து மண்ணில் இறக்கி வைக்கும்போது இப்படியே தான் வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த டப்பில் இதை இறக்கி வைக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படியே தான் கொண்டு போய் இந்த கீழே வந்து இந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மண்ணில் அப்படியே ஊனி விட்டுருவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி அழுத்தி விட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த ரூட்டை வந்து நான் மண்ணுக்குள்ளெல்லாம் அழுத்த மாட்டேன். ஜஸ்ட் அந்த ஸ்டெம்மை மட்டும் மண்ணுக்குள்ளே அழுத்தி வச்சுட்டு விட்டுருவேன். இது வந்து இப்போ வந்து தண்ணி இதில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சமாக குறைச்சி விட்டுறலாம். ஏன்னா நம்ம பிளான்ட்டுக்கு அந்த லெவலுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களோட பிளான்ட்டை வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா அதோட லீஃப் வந்து மேலே வர மாதிரி இந்த லெவலில் தான் நம்ம ஊனி விடணும். அப்போ வந்து ஒரு டப்பில் நம்ம இந்த பிளான்ட்டை பிளானிங் பண்ணி விடும்போது அந்த வாட்டர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ண இதில் வேறு பிளான்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்படி இறக்கி வச்ச பிறகு பார்த்துட்டிங்கன்னா இந்த லீஃப் லெவல் கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். மேலே வந்து ஃப்ளாட் ஆகணும். இந்த மாதிரி வந்து நம்ம இதை பிளானிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இதை வந்து ரூட்டு மேலே நிற்கிறதுனால ரூட்டு வந்து இப்படி தூக்கிட்டு நிற்குது, இது எப்படி வந்து மண்ணில் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே இது ரூட்டெல்லாம் வச்சு அழுத்தலாம் வேணாம். அப்படி பண்ணிங்கன்னா ரூட் வந்து அது இதாகி போயிடும், உடஞ்சி போயிடும் நம்ம அழுத்தும் போது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து இப்படி மண்ணில் இறக்கி விட்டாலே நம்மளுக்கு போதும். அதுவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்ணில் இறங்கி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த பிளான்ட் இதில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ளூ விசிலோட பிளான்ட்ஸ் தான். நான் இது எல்லாமே ஸ்ப்ரவுட்டிங்காக போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே இதில் வந்து இப்படி இறக்கி வச்சுக்கலாம். எல்லாமே இறக்கி வச்சுட்டு நம்ம வாட்டர் லெவலும் வந்து இதில் வந்து குறைச்சி விட்ருவோம். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி லீஃபோட இந்த போர்ஷனை கட் பண்ணி இதையும் நம்ம இறக்கி வச்சிடலாம். சரிங்கன்னா இதையும் நான் இறக்கி வச்சு காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் இதில் இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாமே குட்டி குட்டி பிளான்ஸாக இருக்குது. ஸோ வந்து இதோட வந்து வாட்டர் லெவல் நான் வந்து குறைச்சி கொடுக்க போகிறேன் இதில் வச்சுருக்கிறது. பாருங்கள், இப்போ பார்த்துட்டிங்கன்னா லீஃப்ஸ் எல்லாரும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது சாஞ்சு தான் இருக்கும். எல்லாம் அந்த லீஃப் லெவல் வந்துருக்கு பாருங்கள். இந்த லெவலுக்கு நம்ம தண்ணியை குறைச்சிட்டோம். இதுக்கு மேலே இது வந்து வளர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இது தான் நம்மளோட பிளான்டிங்கு. அடுத்தது வந்து பிளான்ட்டை எப்படி பிளான்டிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
நம்மளுக்கு நம்ம இப்போ ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை தான் வாங்கிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா, பிளான்ட் உங்களுக்கு வந்த உடனே அந்த பிளான்ட்டை வந்து ஒரு 1 ஹவர் வந்து நல்ல லீஃப் எல்லாமே மிதக்கிற அளவுக்கு ஒரு டப்பில் நீங்கள் தண்ணியில் போட்டு விடணும். அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங்காகவே அதை வந்து பிளான்டிங்கும் பண்ணணும். ஸோ பிளான்ட்டை ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. பிளான்ட் வந்த உடனே 1 மணி நேரம் தண்ணியில் போட்டுட்டு ஈவினிங்காக அன்னைக்கு அதை வந்து நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணி விட்டுறணும். பிளான்டிங் பண்ணும்போது 2 விதத்தில் பண்ணலாம். பாட் அண்ட் போட்டோ இல்லை டைரக்ட் போட்டோ. அது உங்களுக்கு எப்படி வந்து உங்கள்கிட்ட பாட் அவைலபிலிட்டி இருக்குது, இல்லை உங்களோட ஸ்பேஸ் அதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டைரக்ட் பாட்டிங்கில் வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சின்ன பாட்டில் வைக்கும்போது அவ்வளோ பெரிய சைஸ் கிடைக்காது. இப்போ வந்து என்னோட டைரக்ட் பாட்டிங்கில் இருக்கிற ப்ளூ விசில் தான். ஃப்ளவர் சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ வந்து பாட் அண்ட் பாட்டிலையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பாட் அண்ட் பாட்டு கொஞ்சம் சைஸ் வித்தியாசம் இருக்கும். இதை விட அது கொஞ்சம் பெருசு வரும். பொதுவாகவே இந்த வாட்டர் லில்லியோட சைஸ் வந்து அந்தளவுக்கு பெருசு வராது. பாருங்கள், இது வந்து சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாட் அண்ட் பாட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் க்ளீனிங் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் வந்து பாட் அண்ட் பாட் செய்கிறாங்க. நம்மளுக்கு டைரக்ட் பாட்டிங்கில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பாட்டிங் பாட்டில் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம வந்து ரீபாட்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பிளான்ட் சின்ன ஸ்பேஸ், ரூட் அப்படியே ஃபுல்லாக இடம் இதாகிடுச்சுன்னா அடைச்சிச்சின்னா பிளான்ட் வந்து ஸ்லீப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால டைரக்ட் பாட்டிங்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரீபாட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு தேவைப்படாது. அது ஒரு விஷயந்தான். ஸோ வந்து பாட் அண்ட் பாட்டோ இல்லை நான் சொன்ன மாதிரி டைரக்ட் பாட்டிங்கும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இது இப்போ நம்மளோட கீ லார்கோ பிளான்ட் தான். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு 4-5 பிளான்ட் இருக்கும் இந்த பாட்லேயே. ரொம்ப சூப்பராக டெய்லி வந்து 2 ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இதோட பிளான்ட் அவைலபிலிட்டி இருக்குது. வேண்டவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் செய்கிற அடுத்த மிஸ்டேக் வந்து பாட்டிங் பண்ண பிறகு பிளான்ட்டை வந்து ஷேடில் வச்சுருவீங்க. கண்டிப்பாக செய்யவே கூடாது. லாட்டஸும் சரி, வாட்டர் லில்லிஸும் சரி, ஈவினிங்காக பிளானிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இருந்து நம்ம வெயிலில் வைக்கிறதா பெஸ்ட்டு. டியூபர்ஸ் வந்து நீங்கள் வந்து லாட்டஸ் டியூபர்ஸை மார்னிங்கில் கூட பிளானிங் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வாட்டர் லில்லி பிளான்ட்ஸை வந்து ஈவினிங் பிளானிங் பண்ணுறது தான் நல்லது. ஈவினிங் பிளானிங் பண்ணிட்டிங்கன்னா நைட்டு வந்து அது ஓரளவுக்கு செட் ஆகிடும் மண்ணில். ஸோ அடுத்த நாள் வெயிலுக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஹாப்பியாக அது வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. யாரும் மறந்துடாதீங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வாங்கும்போது கிடைக்கிற அன்றைக்கி நீங்கள் அது பாட்டிங் பண்ணணும். டியூபர்ஸ்னால் கூட தண்ணியில் போட்டு அது ஸ்ப்ரவுட் பண்ண வச்ச பிறகு தான் நீங்கள் பிளானிங் பண்ணணும். ஸோ அது எல்லோரும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளோட வாட்டர் லில்லிஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய உரம் போடக்கூடாது. அது வந்து உங்களோட பிளான்ட் அழுகி போகிறதுக்கான ஒரு மெயினான ஒரு ரீசன். ஸோ எல்லாரும் பாட்டிங்கில் கம்மியான அளவிலே உரம் போடுங்க. இதுக்கு வந்து ரெட் சாயில் தான் எனக்கு இது வரைக்குமே பெஸ்ட்டாக ஃபீல் ஆகிருக்கு. வாட்டர் லில்லிஸுக்கு ரெட் சாயில் போட்டாலே சூப்பராக இருக்குது. கம்மியான உரம் கொடுத்து ரெட் சாயில் கொடுத்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து பிளான்ட் மலரும். ஸோ அதுவும் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொன்னேன். ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கு. மற்றவங்களுக்கு வேறு அபிப்பிராயம் இருக்கலாம். நான் என்னோடதை சொன்னேன். ஸோ வந்து எல்லோரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய லீஃப், இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள் நிறைய லீஃப் இருக்குது. இவ்வளோ லீஃப் தேவையில்லை. இதெல்லாம் நான் இப்போ க்ளீன் பண்ணுவேன். ஸோ வந்து ஒரு 3 லீஃப் இருக்கிற மாதிரி மட்டும், இல்லை ஒரு 5 லீஃப் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம வச்சுக்கலாம். பிளான்ட் அனுப்பும் போதுமே நம்ம ஒரு 3 லீஃப் இல்லைன்னா ஒரு 4 லீஃப் தான் வச்சுக்குவோம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்பப்போ வந்து லீஃபெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிளான்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தண்ணி மேக்ஸிமம் வந்து டப்பில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சில நேரம் நம்ம புதுசாக பிளானிங் பண்ணதில் ஃப்ளவர் வரும். இந்த ஸ்டெம் வந்து அப்படியே வதங்கி போய் ஃப்ளவர் இப்படி சாஞ்சு விழுந்திருக்கும். புதுசாக பிளானிங் பண்ணும்போது சில நேரம் அப்படி இருக்கும். ஏன்னா அந்த பிளான்ட்டோட ரூட்டு அடியில் இறங்குற வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது இல்லைங்களா. ஸோ வந்து அது அப்படி இருக்கும். அதுக்கப்புறமே எங்களுக்கு வந்து பிளான்டிங் பண்ணி ஒரு 1.5-2 மாதமே ஆயிடுச்சு. உள்ளேருந்து புதுசான பட்டு வந்து மலர்ந்ததும் அப்படி விழுவுது அப்படின்னிங்கன்னா உங்களோட இந்த பிளான்டிங் பண்ணியிருக்கிற ஹைட் வந்து ரொம்ப மேலே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வெயிலுக்கு அது தாங்கலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கை அடியில் விட்டுட்டு, பிளான்ட்டெல்லாம் எடுக்கக்கூடாது, இந்த பிளான்ட்டுக்கு கரெக்டாக அதோட அந்த நடு போர்ஷனுக்கு அடியிலேருந்து கொஞ்சம் மண்ணை வந்து அப்படியே கையில் அப்படி இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இந்த பிளான்ட் அப்படியே ஒரு அழுத்தி விடுங்க. கொஞ்சம் டீப்பாக உட்காந்துரும். அப்படி பண்ணும்போது ரூட்டெல்லாம் எடுத்து பிளான்ட்டெல்லாம் டோட்டலாக எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கை விட்டாலே அந்த சென்டர் போர்ஷனுக்கு நம்மளோட கை போகும். சுற்றிலும் தான் ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அந்த மண் ஒரு கைப்பிடி மண்ணை அடியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் அப்படியே அழுத்துட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடும். ஸோ அந்த இறங்கி அப்படி உட்கார வச்ச உடனே நம்மளோட பிளான்ட் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து ப்ராப்ளம் வராது. இது நான் சொல்கிறது வச்ச உடனே இல்லை, வச்சு ஒரு 1-2 மாதம் கழித்து உங்களுக்கு புதுசான பட்டு வந்ததும் அப்படி சாயுதுன்னா மட்டும்தான். மித்தபடி புதுசாக வைக்கும்போது அப்படி சாயும், அது நார்மல் தான். அதே மாதிரி நம்மளோட வாட்டர் லில்லிஸோட ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு இப்படி பட்டு மேலே வந்த உடனேவே ஃபர்ஸ்ட் டே மலரும். ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் வந்து
ஃபீமேல் ஃப்ளவர். செகண்ட் டேலேயும் அது ஈவினிங் க்ளோஸ் ஆன பிறகு செகண்ட் டேலேயும் மலரும். அதை வந்து மேல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சில வந்து பட்டில் வந்து நம்மளுக்கு சீட்ஸ் வரும். அது வந்து நம்ம உள்ளே கடந்துச்சுன்னா அதுவே சில நேரம் முளைக்கும். சில பேர் அதை கலெக்ட் பண்ணி சீடாக்கிடுவாங்க. அது வந்து உருண்டையாக இருக்கும், அழுகாது, அப்படியே தண்ணியிலே சாஞ்சு கூட கிடக்கும். கலெக்ட் பண்ணி நம்ம வந்து வேணால் அது சீட் வந்து போடலாம். நான் அந்தளவுக்கு சீட் ப்ரொபகேஷன் வந்து பண்ணதில்லை. பட் சில நேரம் அதுவே முளைச்சி நான் பார்த்துருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃப்ளவர் ஒரே மாதிரி எல்லாம் வரணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹனி பீஸ் எல்லாம் அதை வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சீட்ஸில் இருந்தும் விழுவும். இதுதான் வந்து விஷயம். இன்னொரு விஷயமும் நான் நடுவில் சொல்ல மறந்துட்டேன். சில வாட்டர் லில்லிஸ் வந்து நைட் ப்ளூம் ஆகிறதும் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பகலில் ப்ளூம் ஆகிற வெரைட்டிஸ் தான். இது இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஈவினிங் ஆனதுனால. நைட்டில் ப்ளூம் ஆகிற ஒரு வெரைட்டி இருக்குது என்கிட்ட. நைட் ப்ளூமர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய வெரைட்டிஸ் நைட் ப்ளூமர்ஸ் இருக்குது. இப்போ எனக்கிட்ட இருக்கிற ஒரு வெரைட்டியில் பட் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன். அது நைட்டில் தான் மலரும். நைட்டில் அது மலர்ந்து ஒரு சின்ன வீடியோ இருக்கிறது அதில் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், இது வந்து என்னோடய ப்ரொலிஃபரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட பட்டு தான். பார்த்துட்டிங்கன்னா இது நைட்டில் மலரும். ஒயிட் கலரில் இருக்குது இதோட ஃப்ளவர்ஸு. நைட் ப்ளூ மட்டும் நல்ல இருட்டு வந்த பிறகு தான் இது மலரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 o'clock அந்த மாதிரி மலரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பியூர் ஒயிட்டு. நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது எல்லோ எல்லாம் இங்கே தோணுனாலும் இது மலர்ந்து நிற்கும் போது அப்படியே ஒயிட்டு தான். இன்றைக்கி மலரும்னு நினைக்கிறேன். முன்னே எனக்கு இது மலர்ந்துருக்கு. அந்த ஃப்ளவர் வந்து நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணி விடுறேன். சூப்பராக இருக்குல்ல? நம்மளோட நைட் ப்ளூமர் தான் ப்ரொலிஃபரா அப்படிங்கிற ஒரு வாட்டர் லில்லி. எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, இதோட இந்த பட்டு மலர்ந்து சாஞ்சு விழுந்த பிறகு இந்த பட்டிலேருந்து நமக்கு பிளான்ட்ஸ் கிடைக்கும். இது அந்த மாதிரியான ஒரு ப்ரொபகேஷன் உள்ள பிளான்ட். இது பேர் ப்ரொலிஃபரா. பிளான்ட்டும் நம்மளுக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. வேண்டவங்க என்ன கேளுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நைட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ப்ளூம் ஆகிறது. வெளிச்சம் இருந்தால் ப்ளூம் ஆகாது. நல்ல இருட்டில் தான் ப்ளூம் ஆகும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர் லில்லிஸில் மெயினாக நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, ஸ்னெயில்ஸாக அதோட லீஃப் எல்லாம் அது சாப்பிட்ரும். ஸோ வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வீடியோ இருக்குது, ஸ்னெயில் எப்படி பண்ணணும் அதை பாருங்கள். அதே மாதிரி அசோலாவும் நிறைய இதில் வந்து நம்ம வந்து அள்ளி போடக்கூடாது. இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி விடணும். இல்லைனா பிளான்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ளவர்ஸே கொடுக்காது. ஸோ அதையும் எல்லோரும் பார்த்துக்கோங்க. டெய்லி ஃப்ளவர் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 2 வாட்டர் லில்லி வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஃப்ளவர் பார்க்கலாம். லாட்டஸில் நம்மளுக்கு டெய்லி ஃப்ளவர் பார்க்க முடியாது. பட் வாட்டர் லில்லியில் பார்க்கலாம். இது பர்பிள் ஜாய் அப்படிங்கிற ஒரு டபுள் கலர் வாட்டர் லில்லி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. பாய்.